Youtamil channel. Hello friends, Youtamil channel நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத் குமார். ஸோ என்னடா சேரில் உட்காந்துருக்கேன் ஒயிட் கோட்லாம் பார்த்து நான் டாக்டர் நினைக்காதீங்க. ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு யூடியூப் பர்சன்ஸ் தான், உங்களை மாதிரி ஒரு பப்ளிக் பீப்புள் தான். ஸோ என்னோட டவுட்ஸ் இல்லாமல் கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நாளுக்கு நாள் ஃபீட்பேக்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்பில் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டினியூவாக லாஸ்ட் வீக் செல்ஃப் வந்து லாக்டவுன்ஸ்லாம் எதனால் அந்த அப்டேட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்காக அந்த அப்டேட் பண்ணலாம், எப்படியாவது பண்ணணுன்ட்டு நான் இன்னைக்கு ஏர் ஸ்கின் ஃபேக்ட்ரி தேடி பெரும்பாக்கத்தில் நான் வந்தேன். ஸோ வரும்பொழுது வந்து ஒரு பர்சன் மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 9 month ஆன ரிசல்ட் பர்சன்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நானும் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்தது. ஸோ இருந்தாலும் நான் பார்த்ததை அவர்கிட்ட இந்த நான் வாங்கின ஃபீட்பேக்கை உங்ககிட்ட நான் லைவாக உங்ககிட்ட நான் லைவாக இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக அவரோட அப்லோடு இதில் பண்ணியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட இருந்து கேட்டிருப்பீங்க, ஸோ 9 month கழிச்சு அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்ச முடி எல்லாமே விழுந்துருமா, ஸோ விழுந்த முடி வளருமான்ற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் இருக்குது. மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் என்னென்னா மைனாக்சைடு மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ வளருமான்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் இதில் இருக்குது. என்னோட பதில் என்னென்னா, வெறும் மைனாக்சைடு மட்டும் யூஸ் பண்ணாலும், வெறும் எந்த டேப்லெட் எந்த மெடிசன் பண்ணி யூஸ் பண்ணாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யூசேஜ் கிடையாது. ஏன்னா வித்தவுட் டாக்டர் நாலேஜ் இல்லாமல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது சக்ஸஸ் கிடையாது. ஸோ மைனாக்சைடு அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தீங்க, நான் மைனாக்சைடை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன், சடனாக ஸ்டாப் போடுறோம். நீங்கள் தயவு செஞ்சு யாருமே யூஸ் பண்ணுறவங்களும் சரி யூஸ் பண்ணாதவங்களும் சரி மைனாக்சைடு எடுக்கும்போதும் சரி ஸ்டாப் பண்ணவும் சரி எந்த மெடிசனாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி வித்தவுட் டாக்டரோட நாலேஜ் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா சடனாக வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ஆன்சரும் இப்போ ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அவரு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மைனாக்சைடை வந்து ப்ராப்பராக வந்து டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் வந்து மைனாக்சைடை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்போ சொன்னாலும் 5 months அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லாருக்கும் 5 months கிடையாது. அஸ் பர் ஒவ்வொருத்தரோட கேட்டகரிக்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுல இருந்து எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் யூடியூப்ல என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு ஆன்சர் நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆன்சர் தான் அது. ஸோ அவங்கவுங்களுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்க போய் ப்ராப்பரான டாக்டர்ஸை மீட் பண்ணும்போது அவங்க உங்களோட ஸ்கின் லெவல், உங்களோட ஹேரோட ஹெல்த்தி லெவல், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம யூடியூப்பில் போடுறோம். ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதை ஸோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் போடுறோம். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் இருக்கும்போது ப்ராப்பரான டாக்டரை மீட் பண்ணி ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஹலோ ஜி, குட் ஆஃப்டர்நூன். பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு 9 month ஆகுதுல இதோட? ஆமாம் சார், 9 month ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து எப்படி இங்கே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்ட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? யூடியூப்பில் பார்த்து தான் சார் வாங்கினேன். ஓகே. யூடியூப் பார்த்து வந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் பிளான் வந்து எப்போ பண்ணீங்க? டிசம்பர் தான் வந்து சார். டிசம்பர் பண்ணி 2019 டிசம்பர். ஸோ எப்படி ஒரு 9 month ஆகிடுச்சு. 9 month. ஸோ ஓகே. உங்களோட பிஃபோர் ஃபோட்டோ வந்து காட்டினீங்க, நான் பார்த்தேன். ஸோ 9 month கழிச்சு இப்போ ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பட் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் வந்து இது நமக்கு மட்டும் தெரியக்கூடாது. யூடியூப்ல வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஜி உங்களுடைய ரிசல்ட்டை வந்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ரிசல்ட்ஸ்லாம் காட்டுங்கன்னு காட்டியிருக்காங்க. நான் என்னோட பழைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் வந்து சில ரிசல்ட்ஸ்லாம் இந்த மாதிரி லைவாக உங்ககிட்ட உங்கள் வாய் மூலமாக ஃபீட்பேக்கை கேட்டு அப்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், டவுட்ஸும் கிளியர் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் கேட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்து கேட்டேன். நீங்கள் வந்து அதுக்கு எனக்கு அக்செப்ட் பண்ணி ஒரு 5 minutes எனக்காக வந்து டைம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து உங்களோட 9 month கழிச்சு உங்கள் ரிசல்ட்டை வந்து நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஓகே, காட்டுறீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த ஃபுல் பால்னஸ் ஃபுல்லாகவே அப்படியே பால்னஸாக தான் இருக்கும். இப்போ தான் இதெல்லாம் ஹேர் பண்ணி 9 month ஆகுது. இப்போ நான் வந்து பிஆர்பிக்காக வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த இதெல்லாம் பிஆர்பி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 9 month முடிஞ்சுது.
இப்போ நல்லா ஹேர் நல்லா க்ரோத் நல்லா இருக்கு. வெரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ முடி நல்லா இதுவாக இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க யூடியூப்ல வச்ச இடம் வளருமான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 மார்க்கேஜ். ஸோ இதான் வச்சிருக்காங்க. ஸோ வச்சு சில முடி கொட்டி திருப்பி அதே இடத்துல இருந்து முடி வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வளர்ந்து அந்த அச்சு தெரியுது. ஸோ இதெல்லாம் வளர்ந்துருக்கு முடி. இதெல்லாம் ஃபுல்லாக மொத்தம் முடியே இருக்காது, ஒரு முடி கூட இருக்காது, ஃபுல்லாக பால்னஸாக தான் இருக்கும். இப்போ நான் ஆஸ்கன் ஃபேக்ட்ரிக்கு வந்த பிறகு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தெரியாதவங்க நீங்கள் வந்து ஆஸ்கன் ஃபேக்ட்ரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இது இப்போ என் டவுட் இருந்தது, பட் வந்து எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ அது உங்கள் வாயில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது முடி வச்சோன்னு வந்து சில பேர் வந்து விழுந்துரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருந்தது? முடி வந்து விழுந்ததுன்னு சொன்னால் ஒரு வச்ச முடி வந்து கொஞ்சம் ஒரு 5% விழுந்துட்டு திருப்பியும் அந்த வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும்போது இன்னொரு 2 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிஆர்பி செக்ஷன் எடுத்த பிறகு ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் எடுத்த பிறகு நல்லா ஃபுல்லாக நல்லா கவர் ஆகி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ விழுந்த இடத்துல திருப்பியும் முடி வளருது. கன்ஃபார்மாக நான் ஃபீல் பண்ணது என்னோட அபிப்பிராயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். சூப்பர். அப்புறம் இன்னொரு டவுட், இப்போ முடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு முடி வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 9 மந்த் ஒரு 1 இயர் கழிச்ச பிறகு அது நல்லா ஃபார்ம் நல்லா ஸ்ட்ராங் ஆன பிறகு நீங்கள் மொட்டை அடித்து பார்க்கலாம், எல்லாமே பண்ணலான்ட்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த் மொட்டை அடிக்க போகிறேன். ஓகே ஓகே. ஸோ ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேர் கட்டு நான் 4 டைம் பண்ணிட்டேன். 9 மந்த்தில் 3 வாட்டி பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு வாட்டி பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜில் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்க. ஓகே ஓகே, நல்லா இருக்கு செல்ஃப். ஓகே, சூப்பர். ஸோ அப்புறம் மைனாக்சைடு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ எதுவும் யூஸ் பண்ண, இப்போ நான் ஒரு 5 மந்த் மட்டும் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டேப்லெட் எதுவும் எடுக்கிறது ஒரு 2 மந்த் 3 மந்த் மட்டும் தான் டேப்லெட் எடுக்க வேண்டியது வரும். மற்றபடி எந்த எதுவும் எடுக்க வேண்டியது வரல. நம்ம எமர்ஜென்சியாக ஒன்றா ஒரு 4 மந்த்துக்கு ஒரு 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி பிஆர்பி மட்டும் எடுத்தால் போதும். நம்மளோட மெயின்டெனன்ஸ்க்காக நம்மளோட ஏர் இது அதிகமாக கொட்டாமல் இருக்கணும்னா ஒரு 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி பிஆர்பி எடுத்தோம்னா நம்ம முடியை நம்ம பராமரித்து எப்பவுமே கொட்டாத அளவுக்கு நம்மளே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ மேலும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. மேலும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் இல்லை என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேலும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. மேலும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் இல்லை என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன்.